சிறார் இலக்கிய எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுபுரம் சரவணன் சாகித்ய விருதுக்கு தேர்வாகி இருப்பது கூடுதல் பெருமையும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 24 மொழிகளில் பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதிய கதை, நாவல், கவிதை, நாடகம், கட்டுரை, சிறுகதை உள்ளிட்ட படைப்புகளுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தமிழில் விஷ்ணுபுரம் சரவணன் எழுதி பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட ஒற்றை சிறகு ஓவியா என்ற சிறார் நாவலுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுபுரம் சரவணனுக்கு விருது அறிவிக்கப்பட்டதை அவரது குடும்பத்தினர் கேக் வெட்டி கொண்டாடினர். சாகித்ய அகாடமியின் விருதை பெறுவது உற்சாகத்தை கொடுத்துள்ளதாகவும், குழந்தைகளுக்கான படைப்புகளை எழுதுபவர்களுக்கு இந்த விருது பெரும் ஊக்கமளிக்கும் என விஷ்ணுபுரம் சரவணன் தெரிவித்துள்ளார். ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய ஒரு கதையை ஒருத்தவங்க படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை இந்த இடத்துலாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாமே அப்படின்னு சாதாரணமாக சொன்னாலே ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். நம்ம கதையை பொருட்படுத்தி இவ்வளோ தூரம் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விருது மூலியமாக இது பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இந்த செய்தி போய் சேருது. இப்படி ஒரு ஒற்றை சிறகு ஓவியான்னு ஒரு நாவல் வந்திருக்கு, விஷ்ணு சரவணன் ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது. அதன் மூலியமாக அந்த புத்தகம் வந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள்கிட்ட போய் சேரப்போகுது. நம்ம குழந்தைகள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கியிருக்கு இந்த விருது மூலியமாக. அப்படிங்கும்போது இந்த விருது கிடச்சது வந்து குறிப்பாக இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான புத்தகம். வந்து எனக்கு நான் குழந்தைகள்கிட்ட பேசணும்னு நினச்ச பல விஷயங்களை இந்த நாவலுக்குள்ளார நான் இறக்கி வச்சுருக்கேன். பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஊஞ்சல், தேன்சிட்டு, கனவு ஆசிரியர் என தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையின் முன்னெடுப்புகளிலும் திறம்பட பணியாற்றி வரும் விஷ்ணுபுரம் சரவணன் இந்த விருதுக்கு தேர்வாகியிருப்பது கூடுதல் பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.